பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாட்டோடு தமிழக வெற்றி கழகத்தை துவங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்னோட அண்ணன் தளபதி அவர்களுக்கும் நம்மை எல்லாம் சிற்பியாக இருந்து செதுக்கி கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கழக மேடையில் அமைந்திருக்கும் கழக முன்னோடிகளுக்கும் தளபதியின் சொல்லை செயலாக செயல்படுத்தக்கூடிய செயல் வீரர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எல்லாம் சொன்ன மாதிரி காவலர்கள் அடிக்கிற விசில்ல எப்படி திருடர்கள்லாம் அலறி அடித்து ஓடுறாங்களோ அந்த மாதிரி நம்ம அடிக்க போகிற விசில்ல இந்த திருட்டு அரசியல்வாதிகள் ஊழல் அரசியல்வாதிகள் எல்லாம் அலறி அடித்து ஓட போகிறாங்க. நம்ம விசில் சின்னத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க கொண்டு போய் பதறி 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 சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. அதே மாதிரி விசில் அடித்தா குப்பை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விசில் அடித்தா குப்பைகள் வரும். நாங்கள் அடிக்க போகிற விசிலில் இந்த அரசியல் குப்பைகள் அத்தனை பேரையும் அகற்றத்தான் போகிறோம். அதே மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி ஈர்க்குச்சி என்று நம்மை எண்ணும் போருக்கு தீக்குச்சி என்று சொல்லி உரசி காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். உண்மையாலுமே நாங்கள் எல்லாருமே தீக்குச்சிகள் தானா? நீங்கள் சொல்லும்போது பற்றி தகன்னு எரிய போகிறோம். அதே மாதிரி மக்கள் எல்லாருமே நம்மளை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு பொங்கல் விழா நடந்துச்சு. அப்போ எங்களோட பகுதியில் கிணத்துக்கடவு பகுதியில் ஒரு விழாக்கு நாங்கள் போய் பரிசு கொடுக்கறதுக்காக போகும்போது அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் அந்த பகுதி பிரச்சனையை சொல்லணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நம்ம கேட்டோம், இது இங்கே இருக்கிற கவுன்சிலர் எம்எல்ஏட்டெல்லாம் சொல்லணும்ல அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. இந்த பக்கம் அவங்க வரவும் இல்லை, நாங்கள் பார்க்கவும் இல்லை. இனி நாங்கள் அடுத்து ஓட்டு போடுறது தளபதிக்கு மட்டும்தான். அதனால இப்போவே முன்னாடியே எங்கள் பிரச்சனையெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்கிறோம். ஸோ நீங்கள் தான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குன்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட உறுதியாக சொல்லிட்டு வந்திருக்கோம். 2026 என் தலைவரோட ஆட்சியில் உங்கள் பிரச்சனை மட்டும் இல்லை, 234 தொகுதியில் இருக்க பிரச்சனைகளையும் செய்வோம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு உண்மையாலுமே மாவட்ட செயலாளர்ங்கிறது ரொம்ப பெரிய பொறுப்பு அப்படிங்கிறத சமீபத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு நாங்கள் மக்கள் இயக்கத்தில் மாவட்ட தலைவராக இருந்த எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து இப்படி மேடையில் இவ்வளோ பெரிய மேடையில் இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்க மேடையில் எங்களை உட்கார வச்சு அழகு பார்த்த எங்களோட தளபதிக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர்களுக்கும் எங்களோட மாவட்டம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.